நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை. விளக்கம். பெய்யாமல் விடுத்து உயிர்களின் வாழ்வை கெடுக்கக்கூடியதும் பெய்வதின் காரணமாக உயிர்களின் நலிந்த வாழ்வுக்கு வளர் சேர்ப்பதும் மழையே ஆகும். வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆயில் நிறுவனத்திடம் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல், காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. மினரல் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. முகமுடி அணிந்து வேப்பிலை அடித்துக்கொண்டு பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் போராட்டம். சட்டமன்றத்தில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். ரிலையன்ஸ் நிறுவனம் மற்றும் ஆயில் நிறுவனத்திடம் பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதியில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல் முறைகேடு செய்திருப்பதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் இதன் மீது சிபிஐ விசாரணை வைக்க வேண்டும் என்றும் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் எம்எல்ஏ, ஏனாமில் மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக உழைத்ததை விட கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அதிக அளவில் உழைத்திருக்கிறார். முதலமைச்சராக வைத்திலிங்கம் இருந்தபோது ரிலையன்ஸ் நிறுவனத்திற்காக பல பணிகளை செய்து முடித்து இருக்கிறார். ரிலையன்ஸ் மற்றும் ஆயில் நிறுவனத்திலிருந்து பெறப்பட்ட சிஎஸ்ஆர் நிதி முழுவதுமாக செலவு செய்யப்பட்டு விட்டதா என்பதனை அவர் விளக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார். ஏனாமில் பாரிஸ் ஈகிள் டவர் கட்டப்பட்டதில் ஊழல் நடந்திருக்கிறது. அந்த டவர் தற்பொழுது துருப்பிடித்து வீணாகி இருக்கிறது என்று குற்றம் சாட்டிய வைத்தியநாதன், ஆந்திரா ஒப்பந்ததாரர்களை அடிக்கடி சந்திப்பது, இலங்கைக்கு சென்று அமைச்சர்களை சந்தித்தது எதனால் என்று குறிப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், மல்லாடி கிருஷ்ணராவ் அரசியலுக்கு வருவதற்கு முன்னால் எவ்வளவு சொத்து இருந்தது, தற்பொழுது எவ்வளவு சொத்து மதிப்பு என்று வெளியிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மக்களால் புறந்தள்ளப்பட்ட மல்லாடி கிருஷ்ணராவ் தோல்வியடைந்த பின்னரும் அரசு பதவி மற்றும் முதலமைச்சரை கையில் வைத்துக்கொண்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரின் மாண்புகளையும் மரியாதையும் குறைத்து வருவதாக குற்றம் சாட்டினார். மல்லாடி கிருஷ்ணராவ் அமைச்சராக இருந்தபோது அரசு திட்டங்களுக்கு போலியான முறையில் பூஜைகள் போடப்பட்டு அந்த பணி மேற்கொள்ளப்படாமலேயே நிறுத்தப்பட்டுள்ளது. இதை ஏனென்று விளக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட வைத்தியநாதன், இதுபோன்ற போலியான அரசியல்வாதிகளுக்கு மக்கள் ஆதரவளிக்க வேண்டாம் என்றும் வலியுறுத்திய அவர், பழிவாங்கும் அரசியலை மல்லாடி கைவிட்டு விட்டு மக்கள் பணி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். புதுச்சேரியில் உள்ள ஒரு வீட்டில் வாங்கப்பட்ட மினரல் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததால் பரபரப்பு. 30 ரூபாய் கொடுத்து வாட்டர் கேன் வாங்கினாலும் அந்த கேன் சுத்தமாக இருப்பதில்லை என்றும், ஓட்டை உடைச்சலுடன் கேனில் சுத்தமில்லாமல் தண்ணீர் நிரப்பி கொடுப்பதாக பொதுமக்கள் புகார். புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த சில வருடங்களாகவே நிலத்தடி நீர் மாசடைந்துள்ளதால் வாட்டர் கேன் பிசினஸ் அதிகரித்துள்ளது. தெருவுக்கு தெரு சுத்திகரிக்கப்பட்ட மினரல் வாட்டர் கேன்கள் விற்கப்பட்டு வருகிறது.
பொதுப்பணித்துறை சார்பில் வழங்கப்படும் கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லாததால் மக்கள் மினரல் வாட்டரை நாடி செல்கின்றனர். ஒரு வாட்டர் கேன் 30 ரூபாய் என்ற அளவில் வீடுகள் தோறும் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. பொதுமக்களும் சிலர் நேரடியாக சென்று வாங்கி வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட கொய்யவர்பாளையம் பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் வாட்டர் கேன் சப்ளை செய்யப்பட்டுள்ளது. அந்த தனியார் நிறுவன சார்பில் சப்ளை செய்யப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்ததை கண்டு உரிமையாளர் அதிர்ச்சி அடைந்தார். மேலும் இதுகுறித்து அந்த வாட்டர் கேன் போடும் நபர்களிடம் புகார் தெரிவித்தார். தொடர்ந்து இவர்கள் வாட்டர் கேனை சுத்தம் இல்லாமலும் பழைய வாட்டர் கேனில் தண்ணீர் நிரப்பி வந்து கொடுப்பதாக புகார் கூறும் அவர், சம்பந்தப்பட்ட உணவு கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் புதுச்சேரியில் உள்ள வாட்டர் கேன் பிசினஸ் செய்யும் அலுவலகங்களில் ஆய்வு செய்ய வேண்டும் என்றும், கார்ப்பரேஷன் வாட்டர் சுத்தமாக இல்லை என்பதால் தான் அனைவரும் மினரல் வாட்டர் வாங்கி குடிப்பதாகவும், ஆனால் அந்த மினரல் வாட்டர் சுத்தமில்லாமல் கொடுப்பதால் மக்கள் எங்கு செல்வது என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுச்சேரியில் விநியோகிக்கப்பட்ட வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி இருந்த சம்பவம் புதுச்சேரியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. மேலும் தொடர்ந்து புதுச்சேரியில் சுகாதாரமற்ற தண்ணீரே ஆங்காங்கே வழங்கப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் 50 அங்கன்வாடி ஊழியர்களுக்கு ஒப்பந்த காலம் முடிவடைவதால் அவர்களுக்கு மீண்டும் நிரந்தர பணி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அங்கன்வாடி ஊழியர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1 மணி நேரத்திற்கு மேலாக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட அங்கன்வாடி ஊழியர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை செய்ததை அடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வேண்டும், ஊதியமாக ரூபாய் 10,500 வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆளுநர் மாளிகை நோக்கி உடுக்கை அடித்தபடி பேரணியாக சென்றபோது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் கடந்த 2016ஆம் ஆண்டு பணியமர்த்தப்பட்ட 1000க்கும் மேற்பட்ட வவுச்சர் ஊழியர்கள் தேர்தல் துறை மூலம் பணிநீக்கம் செய்யப்பட்டனர். பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அரசு உடனடியாக மீண்டும் வேலை வழங்க வலியுறுத்தி பல்வேறு தொடர் போராட்டங்களை நடத்தினார்கள். இதன் காரணமாக கடந்த 2023 மற்றும் 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற 2 பட்ஜெட் கூட்டத்தொடரில் பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்கப்படும், ரூபாய் 10,500 ஊதியம் வழங்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருந்தார். இதற்கான கோப்புகள் தயார் செய்யப்பட்டு அனுப்பிய நிலையில் கோப்புகளை துணைநிலை ஆளுநர் மற்றும் தலைமை செயலர், நிதி செயலர் ஆகியோர் ஒப்புதல் அளிக்காமல் காலம் கடத்தி வருவதாகவும், எனவே உடனடியாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி பணிநீக்கம் செய்யப்பட்ட பொதுப்பணித்துறை ஊழியர்கள் போராட்ட குழு சார்பில் அதன் தலைவர் தெய்வீகன் தலைமையில் ஆளுநர் மாளிகை நோக்கி பேரணி நடைபெற்றது. அதன்படி அண்ணாசிலை அருகே துவங்கிய பேரணியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பணிநீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி கையில் வேப்பிலை மற்றும் உடுக்கை அடித்தபடி ஊர்வலமாக வந்தனர். அவர்களை நேருவீதி அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அங்கேயே சாலையில் அமர்ந்து கையில் வேப்பிலையுடன் உடுக்கை அடித்தபடி கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கலைந்து செல்ல கூறினார்கள். ஆனால் போராட்டத்தை கைவிட மறுத்ததால் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்படுத்தியது. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல.
லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை. பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயட்ஸும் கம்ஃபர்டபுள். விவசாயிகள் குறைதீர்க்க கூட்டம் புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தலைமையில் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம், நாக தியாகராஜன், GNS ராஜசேகரன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், சார்பு ஆட்சியர் பூஜா மற்றும் வன பாதுகாவலர் பொதுப்பணித்துறை நிர்வாகிகள், பொறியாளர், தெற்கு மண்டல காவல் கண்காணிப்பாளர் சுபம் சுந்தர் கோஷ், காரைக்கால் வேளாண் துறை கூடுதல் இயக்குநர் கணேசன் மற்றும் அரசுத்துறை அதிகாரிகள், தாசில்தார்கள், 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் கலந்து கொண்டனர். குறைதீர் கூட்டத்தில் பேசிய விவசாயிகள், காரைக்காலில் விளைநிலங்களில் கட்டுப்படுத்த முடியாத அளவிற்கு பன்றிகளின் இனப்பெருக்கம் அதிகரித்து இருப்பதால் விளைபொருட்கள் சேதமடைந்து பெரும் நஷ்டம் ஏற்படும் நிலையில் உள்ளது. எனவே நகராட்சி மற்றும் அந்தந்த பஞ்சாயத்து அதிகாரிகள் மூலம் பன்றிகளை பிடித்து கட்டுப்படுத்துவதற்கு உண்டான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். வருகிற காலம் மழை காலம் என்பதால் நீர்நிலைகளை முழுமையாக தூர்வாரி விளைநிலங்களில் மழை வெள்ளம் தேங்காத வண்ணம் பார்த்து கொள்ள வேண்டும். மானிய விலையில் நெல் விதைகளை வழங்குவதற்கு பஜன்கோ மற்றும் KVK மூலம் உற்பத்தியை அதிகரிக்க செய்ய வேண்டும். திருநள்ளாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் விவசாய பம்பு செட்டுகளுக்கு மின்சார வசதி வழங்குவதற்கு உண்டான நடவடிக்கையை துறை ரீதியாக எடுக்க வேண்டும். மேலும் மாவட்டத்தில் உள்ள யூரியா தட்டுப்பாட்டை போக்க வேண்டும். கூட்டுறவு சங்கங்களில் கடன் வழங்கும் பொழுது சிபில் ஸ்கோரை பார்க்கக்கூடாது எனவும், புதிய கடன் வாங்கும் பொழுது ஏற்படும் இடர்பாடுகளை முன்னதாக அதிகாரிகள் கண்டறிந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். கால்நடை துறையில் காலியாக உள்ள மருத்துவர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையை போக்க வேண்டும். விவசாயிகள் நாட்டு காய்கறிகளை விளைவிக்கும் வகையில் வேளாண் துறையில் நாட்டு காய்கறி விதைகள் கிடைப்பதற்கு உண்டான வழிவகைகளை எடுக்க வேண்டும். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தை வரும் காலங்களில் திறக்க வேண்டும். பால் உற்பத்தியாளர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டும். கால்நடைகளுக்கு இந்திய ரக கலப்பின ஊசிகளை மட்டுமே கால்நடைத்துறை மூலம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். விவசாயிகளின் குறைகளை உடனடியாக தீர்ப்பதற்கு பொதுப்பணித்துறை, வேளாண் துறை, நகராட்சி, கொம்புயன் பஞ்சாயத்து, காவல்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைக்க வேண்டும். மேலும் மாவட்டத்தில் கருவேல மரங்களை அகற்றுவதற்கு பஜன்கோ மூலம் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை விவசாயிகள் பாசன சங்க நிர்வாகிகள் தெரிவித்தார்கள். தேனி ஜெயக்குமார், விவசாயிகளின் பிரதான கோரிக்கையான பன்றிகளால் ஏற்படும் சேதத்தை நிரந்தரமாக களைவதற்கு மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி மூலம் பன்றிகளை உடனடியாக பிடித்து வரம்புகளை மீறி விவசாய நிலங்களில் பன்றிகளை விடுபவர் மீது காவல்துறை மூலம் வழக்கு பதிவு செய்யவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொதுப்பணித்துறை மூலம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலை அனைத்தையும் முழுமையாக தூர்வாருவதற்கு உண்டான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை விற்பனை செய்யும் பொழுது மதிப்பு பூட்டப்பட்ட பொருள்களாக இருப்பதற்கு உண்டான மாற்று வழிகளையும் பின்பற்றி அதிக லாபம் ஏற்றுவதற்கு அரசின் அதிகாரிகளை எந்நேரமும் அணுகி பயன்படலாம். மாவட்டத்தில் தற்பொழுது போதுமான அளவு உரம் கையிருப்பில் இருப்பதால் கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் துறை ரீதியாக பரிசீலனை செய்து நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் மாவட்டத்தில் கூடுதல் விலைக்கு உரங்கள் மற்றும் விவசாய பொருட்கள் விற்பனை செய்தால் துறை ரீதியாக நோட்டீஸ் விடப்பட்டு நடவடிக்கை எடுப்பதுடன் உரிமம் ரத்து செய்வதற்கு உண்டான நடவடிக்கைகளையும் வேளாண் துறை எடுக்கும். கூட்டுறவு கடன் சங்கங்களில் விவசாயிகள் கடன் வாங்கும் பொழுது சிபில் ஸ்கோரை பார்ப்பது தவிர்ப்பதற்கு உண்டான நடவடிக்கைகளும் அதிகாரிகள் மேற்கொள்வார்கள். கால்நடைத்துறை மற்றும் வேளாண் துறையில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவதற்கு உண்டான நடவடிக்கைகள் அரசு மூலம் எடுக்கப்பட்டு வருகிறது என கூறினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் நடப்பு குறுவை பருவத்தில் சாகுபடி செய்த 1182 பொது மற்றும் அட்டவணை விவசாயிகளுக்கு பயிர் உற்பத்தி ஊக்கத்தொகையாக ஏக்கருக்கு ரூபாய் 5000 வீதம் ரூபாய் 1,18,73,820 ரூபாயை புதுச்சேரி வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் மற்றும் புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் ஆகியோர் விவசாயிகளுக்கு வழங்கினார்கள். இந்த உற்பத்தி ஊக்கத்தொகையானது இன்று முதல் விவசாயிகளின் அவரவர் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என காரைக்கால் கூடுதல் வேளாண் இயக்குநர் கணேசன் தெரிவித்தார். கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றம் 23ஆம் நிகழ்ச்சியில் புகையில்லா தீபாவளி கவியரங்கம் நடைபெற்றது. கலை மாமணி VP மாணிக்கம் கலை இலக்கிய தமிழ் வளர்ச்சி மன்றம் 23ஆம் நிகழ்வு புதுவை சித்தன்குடி தூயமேரி திரு இருதய மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. மனித உரிமை அமைப்பு தலைவர் கமலக்கண்ணன் அனைவரையும் வரவேற்றார்.
மன்றத்தின் தலைவர் மாணிக்கம் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பேசினார். பாவலர் கலைச்சுடர் பாரதி நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் முக்கிய நிகழ்வாக படைப்பாளி பைரவி தலைமையில் புகையில்லா தீபாவளி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கவியரங்கம் நடைபெற்றது. இதில் பாவலர்கள் கலைமாமணி கலியை பெருமாள், காசி முனியன், குமரவேல், கதிர் முத்துரத்தினம், பிரமிளா மேரி, அருள்ஜோதி, சோழா புகழேந்தி, தேவநாதன், சத்தியமூர்த்தி, மகாலட்சுமி, மணிமேகலை, சமூக சேவகர்கள் ஐயப்பன், அண்ணாமலை, முருகன், கார்த்திகேயன், முகமது அலி உள்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. ஓவிய கவிஞர் பரமேஸ்வரன் நன்றி கூறினார். சிறந்த திருநாள் தீபத் திருநாள். உறவுகள் எல்லாம் ஒன்றாய் கூடிய இரவு முழுவதும் இனிப்புகள் செய்து சிரித்து மகிழும் சிறுவர்கள் சூழ நோன்பு எடுத்து நெகிழ்ந்து மகிழ்ந்து வளர்வோம், ஒன்றாய் வளர்வோம், வெல்வோம், இந்தியா ஆட்சியில் வெல்வோம், மகிழ்ச்சியாய் புகையில்லாத தீப ஒளியாய் புண்ணிய பூமியாய் வாழ்ந்து வருவோம். புரட்டு தீந்தமிழ் பாடல் பாடியே மகிழ்வோம். நல்ல இந்த நாளில் தீமை செய்யலாமோ? நாகரிக மாந்தர் நாளும் மறக்கலாமோ? மகிழ்வு என்பதென்ன, மற்றோர் மகிழ்வும் தானே. எல்லாம் வண்ணப்பொறிகள் கண்ணை கவரும், கடைவீதி களை கட்டும், புத்தாடைகள் வரிசை கட்டும். தித்திக்கும் தீபாவளியே, திசையெல்லாம் தீபமேந்தி வா. மண்ணுக்கும் மனிதருக்கும் மாசில்லா தீபாவளி, அதுவே சுற்றுச்சூழல் காக்கும் சுகாதார தீபாவளி. ஒலி மாசு, காற்று மாசு, புகை மாசு தவிர்த்திடலாமே. சில பொதுவான கருத்துக்கள். விலங்கினங்கள் துன்பப்படாமல் இயற்கையை நேசிக்கும் தீபாவளி. புது மலர்ச்சியுடன் கூடிய ஆரோக்கியமான தீபாவளி. சுகாதாரம் பெருவிழா. உடைகள், இனிப்புகள், பட்டாசு, மளிகை விலை உயரும் காலம் இது. போனஸ் வாங்காத ஏழை உண்டு. So பிரியா, நீங்க எப்போ பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? என்னோட பீரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ. ஆனால் அதை பற்றி சொல்ல எனக்கு பயம். ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம், பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம், ரன்னிங் ரேஸில் ஓட பயம். இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். அதுக்கு தான் நம்ம பெண்மை சானிட்டரி நாப்கின் இருக்குல்ல. லீக்கேஜ் இல்லை, இரிட்டேஷன் இல்லை, கெமிக்கல் இல்லை, பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான். பெண்மை சானிட்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா பீரியட்ஸும் கம்ஃபர்டபுள். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பொம்மையார்பாளையம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் திட்டம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பொம்மையார்பாளையம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் சிறப்பு முகாம் வானூர் ஒன்றிய தலைவர் PKT உஷா முரளி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் புஷ்பராஜ், வானூர் PKT முரளி, பொம்மையார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், துணைத் தலைவர் பாலு, ஒன்றிய குழு உறுப்பினர் விஜயலட்சுமி நாகராஜன், வானூர் வட்டார வளர்ச்சி அதிகாரி மணிவண்ணன் மற்றும் மன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களின் புகார்களுக்கு அனைத்து துறை அதிகாரியுடன் கலந்து பேசி உதவி புரிந்தனர். இந்த சிறப்பு முகாமில் கோட்டக்குப்பம் மின்வாரிய இன மின்வாரிய பொறியாளர் ஆதி மூலம், தைலாபுரம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் சுப்புலட்சுமி மற்றும் அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட இந்த சிறப்பு முகாம் காலை 9 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நடைபெற்றது. இந்த சிறப்பு முகாமில் பொம்மையார்பாளையம் ஊராட்சி இணைந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை, ஊரக வளர்ச்சித்துறை, எரிசக்தி துறை, தமிழ்நாடு மின்சார வாரியம், காவல்துறை, சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை, ஆதி திராவிட நலத்துறை மற்றும் பல்வேறு துறை அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றனர். அந்த மனுக்கள் உடனடியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு 45 நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் சில மனுக்களுக்கு உடனடியாக தீர்வும் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் வானூர் வட்டாட்சியர் வித்யாதரன் அவர்கள் கலந்து கொண்டு அங்கு பணியிலிருந்த அலுவலர்களுக்கு தகுந்த ஆலோசனைகளையும் வழங்கினார். இந்த முகாமில் கோட்டக்குப்பம் காவல் ஆய்வாளர் விஸ்வநாதன் அவர்கள் தலைமையில் காவல்துறையினர் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மேலும் தங்களுக்கு வரும் மனுக்களை விசாரித்து தீர்வு காணவும் செய்தனர். இந்த முகாமினை பொம்மையார்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன், ஊராட்சி மன்ற செயலர் கிருபானந்தன் ஆகியோர் தலைமையில் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசனும் ஊராட்சி செயலர் கிருபானந்தனும் நன்றி கூறினர்.
விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையின் பிரசவ வார்டு பொது கழிப்பறையில் இறந்த நிலையில் தொப்புள் கொடியுடன் குழந்தை சடலம் கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியது. விழுப்புரம் அருகே உள்ள முண்டியம்பாக்கத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரசவத்திற்காக நாள்தோறும் கர்ப்பிணி பெண்கள் வருகை புரிந்து செல்கின்றனர். இந்நிலையில் பிரசவ வார்டு அருகே உள்ள பொது கழிப்பறைக்கு மருத்துவமனைக்கு வந்தவர்கள் சென்றபோது கழிப்பறையில் பிறந்து 1 மணி நேரமே ஆன ஆண் குழந்தை ஒன்று தொப்புள் கொடியுடன் சடலமாக கிடந்துள்ளது. இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்தவர்கள் அருகிலுள்ள பொது மருத்துவமனை காவல் நிலையத்தில் தகவல் தெரிவித்தனர். அந்த தகவலின் பேரில் போலீசார் அடையாளம் தெரியாத இறந்த நிலையில் இருந்த குழந்தையின் சடலத்தை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கழிப்பறையில் பிரசவ வலி ஏற்பட்டு பிறந்த குழந்தையை தொப்புள் கொடியுடன் கொடூரமாக வீசி சென்றவர் பிறக்கும் போது பிறந்ததா இல்லை உயிருடன் பிறந்த குழந்தையை கொன்றுவிட்டு வீசி சென்றார்களா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். பொது மருத்துவமனையில் கழிப்பறையில் குழந்தையை வீசி சென்ற சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. முன்னாள் குடியரசுத் தலைவர் மறைந்த டாக்டர் அப்துல் கலாமின் 94ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழா தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக பாகூர் கொம்புயின் காட்டுக்குப்பம் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கம் சார்பில் டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அமைப்பின் தலைவர் சாண்டில்யன் தலைமையில் புதுக்குப்பம் முனியன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் இளைஞரணி தலைவர் அரவிந்தன் அனைவரையும் வரவேற்றார். சிறப்பு விருந்தினர்களாக துரைசாமி, ஜமுனா ரவி, திருமாறன், பாப்பையா, கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு டாக்டர் அப்துல் கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு மரக்கன்றுகளை வழங்கி இனிப்புகள் வழங்கினர். முன்னதாக மாணவர் ஒருவர் டாக்டர் அப்துல் கலாமின் வேடமணிந்து வந்து டாக்டர் அப்துல் கலாமின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு கலாமின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி மரக்கன்றுகளையும் வழங்கினார். அவருக்கு டாக்டர் கலாம் மக்கள் சாசன பாதுகாப்பு இயக்கத்தின் நிர்வாகிகள் சால்வை அணிவித்து நினைவு பரிசுகளை வழங்கினர். தேய்பிறை அஷ்டமி பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்புயூன் எடையார்பாளையம் ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்திருக்கும் அருள்மிகு சொர்ணாகர்ஷ்ண பைரவர் ஆலயத்தில் புரட்டாசி மாத தேய்பிறை அஷ்டமி முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் தீபாராதனைகள் நடைபெற்றன. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பைரவருக்கு மஞ்சள் தூள், திரவியத்தூள், மாப்பொடி, பஞ்சாமிர்தம், பலவகை பழங்கள், தேன், பால், தயிர், கரும்புச்சாறு, இளநீர், ஸ்வர்ண சந்தனம், பன்னீர், தாரா பாத்திரம், சங்கு, கலச பூஜை செய்த புனித நீர் இவைகளால் அபிஷேகம் செய்து சிறப்பு அலங்காரத்துடன் எஜமான சங்கல்பம் செய்து அலங்கார தீபம் காண்பித்து கும்ப தீபம் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு பைரவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் அருள் பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலைமாமணி சிவஸ்ரீ முத்துக்குருக்கள் செய்திருந்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ஆயில் நிறுவனத்திடம் மல்லாடி கிருஷ்ணராவ் மிகப்பெரிய ஊழல், காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. மினரல் வாட்டர் கேனில் கரப்பான் பூச்சி, சமூக வலைதளங்களில் வைரலாகும் வீடியோ. முகமுடி அணிந்து வேப்பிலை அடித்துக்கொண்டு பொதுப்பணித்துறை பணி நீக்க ஊழியர்கள் போராட்டம். சட்டமன்றத்தில் அறிவித்தபடி மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தல். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.